அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 22/10/2025 ஐப்பசி மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 மணி வரை. சூரிய உதயம் 6:02 சூரிய லக்னம் துலாம். உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். மேசம் ராசி நண்பர்களே, இன்று எடுக்கும் முயற்சிகளில் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடியதாக இருக்குது. பணிகளில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும். உங்கள் துணையிடத்தில் அன்பை வளர்த்து கொள்வீங்க. இருவரும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அபரிவிதமான பணம் காணப்படலாம். ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் வகையில் உங்களுக்கு பண வரவிற்கான வாய்ப்பு உள்ளது. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. ரிஷபம் ராசி நண்பர்களே, ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்குது. திறமை மூலம் நல்ல ஒரு பலன்களை நீங்கள் பெறலாம். நீண்ட கால திட்டங்களுக்கு இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தலாம். ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும். தொழிலை பொறுத்தவரை உங்களுடைய பணியில் உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள். இன்று அபாரகரமான திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. மேலதிகாரிகளின் பாராட்டை நீங்கள் பெறுவீங்க. இன்று அன்பிற்கும் காதலுக்கும் உரிய நாள். நகைச்சுவை மற்றும் காதல் உணர்வு மூலம் உங்கள் பிரியமானவரை மகிழ்விக்கக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. நிதி வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளாகவும், நிதி மற்றும் பயனுள்ள முதலீடுகளில் இன்று நீங்கள் விரைந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. ஆற்றலும் ஆரோக்கியமும் காணக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று அவசர போக்கு காரணமாக இன்று நீங்கள் பல வாய்ப்புகளை இழக்க நேரிடலாம். புத்திசாலித்தனமாக இருப்பது நல்லது. விவேகத்துடன் நடந்து கொள்வது நல்லது. பணியிடத்தில் உங்களுடைய நாளை இன்று சிறப்பாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடன் விவாதத்தில் நீங்கள் ஈடுபடலாம். பணியை இழப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. உங்களிடம் பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படலாம். இதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க. இந்த உணர்வு இந்த நாளின் மகிழ்ச்சியை பாதிக்கும். அஜாக்கிரதை மற்றும் கவனக்குறைவு காரணமாக பணத்தை நீங்கள் இழக்கலாம். நிதி வளர்ச்சியை காண்பது உங்களுக்கு கடினமாக கூட இருக்கும். பதட்டம் காரணமாக முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பயணம் மேற்கொள்வதை நீங்கள் தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்குது. கடகம் ராசி நண்பர்களே, இன்று வெற்றி காண்பதற்கு அமைதியுடனும் கட்டுப்பாடுடனும் இருக்க வேண்டியது அவசியம். அவசர முடிவுகள் இன்று எந்த ஒரு பயனையும் அளிக்காது. பணியில் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் சரியாக திட்டமிட வேண்டும். பணியில் மேலதிகாரிகளின் நேர வாய்ப்பு உள்ளதால் இன்று மேலதிகாரிகளின் நன்மதிப்பை நீங்கள் இழக்கக்கூடிய ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு. உங்கள் துணையிடத்தில் கண்டிப்பாக நடந்து கொள்வீங்க. இதனை தவிர்ப்பது நல்லது. சகஜமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டியது நல்லது. பயணத்தின் போது பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும். பணத்தை நீங்கள் கவனமாக கையாள வேண்டும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது. தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாள். எதிர்பாராத நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாள். சமயோகித புத்தி மூலம் இன்றைய நாளை நீங்கள் கழிப்பீங்க. பணியின் தரம் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும். பணிகள் ஆற்றும் பொழுது மேலதிகாரிகளின் கவனத்தில் நீங்கள் இருக்க வேண்டியது நல்லது. மகிழ்ச்சியான மனநிலையில் நீங்கள் இருப்பீங்க. இன்றைய நாளை நீங்கள் மகிழ்ச்சிக்குள்ளாக்குவீங்க. பணப்புழக்கம் போதுமானதாக இருக்குது. காப்பீடு மற்றும் பூர்வீக சொத்து மூலம் உங்களுக்கு பணவரவு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படலாம். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மற்றும் சௌகரியங்களை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு நாள் என்றாலுமே தடைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. புத்திசாலித்தனத்தை நீங்கள் வளர்த்து கொள்ள இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். சில தடைகளுக்கு பின்பு உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குது. திட்டமிட்டு சிறப்பாக பணியாற்றினால் உங்களுடைய பணியில் திருப்தி கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது. உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியை நீங்கள் பராமரிக்க வாய்ப்பு உள்ளது. உங்கள் துணையிடத்தில் நேர்மறையாக நீங்கள் நடந்து கொள்வீங்க. பணப்புழக்கம் போதுமானதாக இருக்குது. சிறு கடன் வகையில் இன்று பணவரவு காணக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு.
பெரிய அளவில் ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவுமே காணப்படாது. என்றாலுமே ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது. துலாம் ராசி நண்பர்களே, இன்று சில சாதகமற்ற பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை நீங்கள் சந்திக்கலாம். பயணங்கள் காணப்படலாம். தெளிவான மனதுடன் செயல்பட்டால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பணி நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உணர்ச்சி வசப்படுவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். இதனால் உறவில் புரிந்துணர்வு பாதிக்க வாய்ப்பு இருக்குது. பண வரவு குறைவாக காணக்கூடியதாகவும் குடும்பத்திற்காக உங்களிடம் உள்ள பணத்தை நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. தூக்கமின்மை பிரச்சனை காரணமாக இன்று உங்களிடம் பதட்டம் காணப்படும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்று பொறுப்புகள் அதிகமாக சுமக்க நேரிடலாம். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். என்றாலுமே நேர்மறை அணுகுமுறை இது மூலம் இதனை நீங்கள் சமாளிக்கலாம். கடின உழைப்பு காணப்படுகிறது. என்றாலுமே நீங்கள் வெற்றி பெற இயலாது. முறையாக திட்டமிடுவதே இதற்கு காரணமாக இருக்குது. நீங்கள் உணர்ச்சி வசப்படுவீங்க. இதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க. பணப்புழக்கம் போதிய அளவு இருக்காது. நிதி நிலைமையை நன்கு பராமரிக்க வேண்டும். லாபமும் இருக்காது, நஷ்டமும் இருக்காது. பதட்டம் காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தில் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இருக்காது. இதனை உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் தவிர்ப்பதும் ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள். தனுசு ராசி நண்பர்களே, அமைதியின்றி காணப்படுவீங்க. தேவைப்படும் சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். இந்த காலகட்டத்தில் நண்பர்களின் ஆதரவு உங்களுக்கு குறையக்கூடியதாகும். சற்று கவனமாக நீங்கள் இருக்க வேண்டியது நல்லது. பணியிடத்தில் சில சௌகரியங்களை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமாக இருக்காது. இதனால் உங்களுக்கு கவலை ஏற்படும். அமைதியற்ற மனநிலை உறவை பாதிக்கும். நல்ல ஒரு புரிந்துணர்விற்கு உங்கள் துணையிடத்தில் மனம் திறந்து நீங்கள் பேச வேண்டும். சிறிதளவு பணமே காணக்கூடியதாகும். அதிகமாக செலவு செய்யும் சூழ்நிலை உருவாகக்கூடியதாகும். வீட்டின் புற அமைப்பிற்காக செலவாக கூட இது இருக்கலாம். காய்ச்சலுக்கு ஆளாக வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக ஆக்கலாம். இன்று உங்களுடைய நண்பர்களை வெல்லக்கூடியதாகும். பயன் தரத்தக்கதாக இருக்கக்கூடியதாகும். நேர்மறையான மனநிலையோடு இன்றைய தினத்தின் செயல்களை நீங்கள் மேற்கொள்வீங்க. பணிகள் எளிதாக ஆற்றக்கூடியதாகும். பணியில் உங்களை மேம்படுத்தி கொள்ள மிகுந்த வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. நண்பர்களிடத்தில் நீங்கள் தடித்த வார்த்தைகளை பேசாமல் இருப்பது நல்லது. பணம் அதிக அளவில் காணப்படும். சாதுரியமாக பணத்தை நீங்கள் செலவு செய்வீங்க. இன்று ஆரோக்கியம் உங்களுக்கு சாதாரணமாக இருக்குது. உங்களிடம் மிகுந்த ஆற்றல் காணப்படலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. கும்பம் ராசி நண்பர்களே, இன்று எடுக்கும் முயற்சிகளில் தடைகளை காண்பிக்கக்கூடியதாகும். இது உங்களுடைய சிந்தனையை தவிர்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணையிடத்தில் பேசும்போது கவனமாக பேச வேண்டும். அதிக பணிகள் காணப்படுகிறது. இன்றைய சூழ்நிலைகளை சமாளிப்பதை நீங்கள் சற்று கடினமாக கூட உணரலாம். உங்கள் துணையிடத்தில் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அமைதியாகவும் சூழ்நிலைக்கு ஏற்றாறுவாரும் இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இன்று சம்பாதிக்கும் பணம் போதுமானதாக காணப்படாது. பணம் இழந்து விடுவோம் என்ற பயம் உங்களுக்கு காணப்படலாம். முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தியானம் மேற்கொள்வது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கலாம். தவறுகள் நேர வாய்ப்புள்ளதால் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். நன்மை தீமை இரண்டும் கலந்து காணக்கூடியதாகும். இதிலிருந்து பயனுள்ளதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு நல்ல ஒரு பயனளிக்கும். பணிகள் அதிகமாக காணப்படலாம். சூழ்நிலை அந்த அளவு சாதகமாக இருக்காது. இன்று சக பணியாளர்களுடன் தகவல் பரிமாற்றத்தில் பிரச்சனைகள் ஏற்படும். உங்கள் துணையிடத்தில் நல்லுறவை வெற்றிகரமாக ஏற்படுத்த அனுசரித்து போகும் அணுகுமுறை தேவை. ஆன்மீக நோக்கத்திற்கும் பயணத்திற்கும் பணத்தை நீங்கள் செலவு செய்யலாம். கண்ணிற்காக சிகிச்சை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். பல்வலிக்கான வாய்ப்பு உள்ளது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.